109வது சங்கீதம். Psalm 89. Hallelujah. Praise the Lord. சகோதரர் தீமோத்தேயு முன்பதாக வந்து மாறி மாறி வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 81 1ஆம் வசனத்திலிருந்து 24 முடிகிறது வரையிலும் நாம் மாறி மாறி வாசிக்கிறதாக இருக்கும். 89 1 to 24. Hallelujah, Jesus. புதிய பட்டயம், அதனால் கொஞ்சம் பேப்பர் ஒட்டி இருக்குது, பொறுத்துக்கொள்ள. 89 1 to 24. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயில் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றே. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரர் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடக்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்குநீர், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சுதறடித்தி. வானங்கள் உம்முடையது, பூமி உம்முடையது, பூலோகத்தையும் அதனுடைய யாவரையும் நீர் அஸ்திவாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் ஏர்மோனும் உம்முடையது, நாமம் விளங்க கம்பீரிக்கும். உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் கழிகூர்ந்து உம்முடைய நியாயத்தில் உயர்ந்திருப்பார்கள். நீரோ அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடயம், இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவன் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணுவேன். என் கடைசி வசனத்தை யாரும் சேர்ந்து 24. என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. கடைசி 2 வசனத்தையும் சேர்ந்து படிப்போம். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைப்படுதலை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. யாவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர். கரங்கள் கொடுத்து சொல்லலாமே, God is good. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க, God loves you. Praise the Lord. Hallelujah. நல்ல ஆண்டவரை ஆராதிக்க இந்த ஓய்வு நாளை நமக்கு தந்தருளின கர்த்தருக்கு
என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அநேகருக்கு இந்த நாள் கிடையாமற் போயிற்று. அநேக பெரும் மனுஷர்களால் மதிக்கப்பட்டவர்களும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்க, ஒருவருக்கும் அறியாதிருக்கிற எளிமையும் சிறுமையுமான நம்மை இம்மட்டும் காத்து உன்னதமான கர்த்தரை ஆராதிக்கும்படி இந்த நாளை கொடுத்தபடியினால் நம்முடைய வாய்களை திறந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமே. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Praise God. ஒரு சின்ன ஒரு பாடலுடைய ஒரு அடியை பாடி, மலையாளத்தில் ஒரு பாட்டு, Praise the Lord. Hallelujah. நம்ம ஜெபம் பண்ணி அப்படியே தொடர்ந்து சங்கீதத்திற்குள்ளாக கடந்து போகலாம். இடையே ஒரு விசிட்டிங் பாஸ்டர் உண்டு. அவர் வர்றது வரைக்கும் நான் தான் உங்களை விட்டு விலகுவதில்லை. Praise the Lord. Hallelujah. வராமல் இருந்தால் ஃபுல் நேரத்தையும் நான் எடுத்துருவேன். வந்த Praise the Lord. Hallelujah. எல்லாவரும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய கண்களை மூடி Praise the Lord. கர்த்தாவில் சந்தோஷம் அவனன் பலன், பாரினில் பார்க்கும் நாள் அவனன் பலன், அவனன்றே சங்கீதம் விஸ்ரமம் நாள்தோறும், அவனன்றே சர்வமுமே. சொல்லுங்க, அவனன்றே சர்வமும், அவனுக்கு எல்லாம் சர்வமும் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் எல்லாம். Praise the Lord. கர்த்தாவில் சந்தோஷம் அவனன் பலன், பாரினில் பார்க்கும் நாள் அவனன் பலன். கர்த்தாவில் சந்தோஷம் அவனன் பலன், பாரினில் பார்க்கும் நாள் அவனன் பலன். அவனன்றே சங்கீதம் விஸ்ரமம் நாள்தோறும், அவனன்றே சர்வமுமே. அவனன்றே சங்கீதம் விஸ்ரமம் நாள்தோறும், அவனன்றே சர்வமுமே. அவனன்றே சங்கீதம் விஸ்ரமம் நாள்தோறும், அவனன்றே சர்வமுமே. பல நாள் கருதி ഞാൻ ഏകനെന്ന് അന്നാളിൽ അവനോട് ചൊല്ലി. പല നാൾ കരുതി ഞാൻ ഏകനെന്ന് അന്നാളിൽ അവനോട് ചൊല്ലി. ലോകാന്ത്യത്തോളവും കൂടെയിരിക്കുന്നു, നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. ലോകാന്ത്യത്തോളവും കൂടെയിരിക്കുന്നു, നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. ലോകാന്ത്യത്തോളവും കൂടെയിരിക്കുന്നു, നിന്നോട് കൂടെയുണ്ട്. അസാധ്യമെന്നു ഞാൻ കരുതിയ അന്നാളിൽ അവനോട് ചൊല്ലി. അസാധ്യമെന്നു ഞാൻ കരുതിയ അന്നാളിൽ അവനോട് ചൊല്ലി. മനുഷ്യരാൽ അസാധ്യം സാധ്യമാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. മനുഷ്യരാൽ അസാധ്യം സാധ്യമാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. മനുഷ്യരാൽ അസാധ്യം സാധ്യമാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. ബലഹീനനെന്നു ഞാൻ കരുതിയ അന്നാളിൽ
ബലഹീനനെന്നു ഞാൻ കരുതിയ അന്നാളിലവനോട് ചൊല്ലി ബലം നൽകുന്നവൻ ശക്തനാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. ബലം നൽകുന്നവൻ ശക്തനാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. ബലം ശക്തനാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. നിന്ദിതനെന്നു ഞാൻ കരുതിയ അന്നാളിലവനോട് ചൊല്ലി നിന്ദിതനെന്നു ഞാൻ കരുതിയ അന്നാളിലവനോട് ചൊല്ലി ക്ഷീണിച്ചു പോകേണ്ട നിന്നെ മാനിക്കുന്നു നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. 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 ലോകാന്ത്യത്തോളവും കൂടെ ഇരിക്കുന്നു നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. ലോകാന്ത്യത്തോളവും കൂടെ ഇരിക്കുന്നു മനുഷ്യരാൽ അസാധ്യം മനുഷ്യരാൽ അസാധ്യം സാധ്യമാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. മനുഷ്യരാൽ അസാധ്യം സാധ്യമാക്കുന്നവൻ നിന്നോട് കൂടെ ഉണ്ട്. கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு தகப்பனானீர். காரணம் உம்முடைய ஒரே பேரான குமாரன் எங்களுக்காக கொல்கதா கொலைக்களத்தில் பலியிடப்பட்டபடியினால் சொந்த புத்திரன் என்றும் பாராமல் அவர் எங்களுக்காக ஒப்பு கொடுத்து எங்கள் எல்லாருடைய பழியையும் அவர் மேல் விழப்பண்ணி எங்கள் பாவங்களுக்கெல்லாம் ஏகபலியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு ஆகையால் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு நாங்களும் பிள்ளைகளானோ. நீர் எங்களுக்கு பிதாவானார். உம்மை நாங்கள் அதற்கேற்றபடி கனப்படுத்த உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யப்பா. இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்த நேரம் முதற்கொண்டு இந்நேரம் வரையிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரச் செய்தீர். மட்டுமல்லப்பா, தொடர்ந்து நிறங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தையின் சத்தங்கள் எங்கள் உள்ளங்களை உருவிடட்டும். பிரைஸ் தி லார்ட். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடந்து ஆண்டவரே, இருளுள்ள சூழ்நிலைகளிலும் காரிருள் பள்ளத்தாக்கிலும் நாங்கள் நடந்து போனாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு எங்களை சுற்றிலும் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தினாலே
பாதுகாக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய பாதையில் நடத்தும். வசனத்தை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் எங்கள் உள்ளங்களை திறந்தருளும் அப்பா. அறிந்து கொள்ள கிரியை செய்யும். லேதியாள் இருதயத்தை நீர் திறந்தீர். அவள் கேட்டது அவளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சுவிசேஷத்திற்கென்று கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற இருதயத்தையும் அவளுக்குள் உருவாக்குனது போல எங்கள் வாழ்க்கையை நீர் உருமாற்றும். உம்முடைய நாமத்திற்கு மகிமையை வரப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. சங்கீதத்திலே 15வது வார்த்தையை வாசிக்கலாம். அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். ஓகே. கர்த்தாவே உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஹல்லேலூயா. முகத்தின் வெளிச்சத்தில். பக்கத்தில் நிற்கிறோம், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, முகத்தின் வெளிச்சத்தில். முகத்தின் வெளிச்சத்தில். யாருக்காவது முகம் இருள் அடைஞ்சிருக்கான்னு பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முகத்தின் தூரம் இருக்காம பக்கத்தில் இருந்துன்னு காண அப்பப்போ உங்க கைகளை அவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஒன்னஸ் நமக்குள்ள நெருக்கமான சூழ்நிலை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. we are one family என்கிற சிந்த சபைக்குள்ள உண்டாகும். நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தார், ஒரே வீட்டார் என்கிற ஒரு தைரியம் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்தது, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரிய வார்த்தையிலே உபயோகப்படுத்தினால் நாம் எல்லாரும் ஒரே சரீரம் என்கிற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். Praise the Lord. Hallelujah. இனி பக்கத்தில் இருக்கிற மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, Praise the Lord. எப்படி? வெளிச்சத்தில் அப்படிதானே? Praise the Lord. அல்ல, ஆண்டவர் ஆவியானவர் தம்முடைய சுவிசேஷத்தை ஆதி காலம் முதற்கொண்டே வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி பார்த்தால் அங்கே கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் எவ்வளவு அதிகமான மேலானவர் என்கிற சத்தியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்முடைய வசனத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத இடமே இருக்காது. Hallelujah. Praise the Lord. இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே அவர்கள் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். நான் தொடங்கின இடத்துல இருந்தே படிக்கலாம். கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சம், அவருடைய முகத்தின் அறிவாகிய அந்த வெளிச்சம் நம்முடைய உள்ளத்திலே சுவிசேஷமாய் பிரகாசமானபடியினால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நம்மை நடக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. காரணம், வேதம் சொல்லுகிறது, சகல மகிமையை பார்க்கலும் அவர் தம்முடைய வார்த்தையை என்ன பண்ணி இருக்கிறாரா? மகிமைப்படுத்தி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை அவர் எப்போது நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வசனத்திற்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படி ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா ஆண்டவர் அவனையே பார்த்துட்டு இருப்பாரு. நமக்கெல்லாம் சில நேரத்தில் கேள்விகள் வரும். நான் எவ்வளவு பயமா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேன், ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்க நான் ஆசைப்படுறேன், இவ்வளவு பத்திரமா நடக்கிறேன், ஆனாலும் என்கிட்ட உள்ள சின்ன தப்பு தானே கண்டுபிடிக்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம். Praise the Lord. அது வேற ஒன்றும் இல்லை, அவர் எப்போதும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. புரியுதா? குற்றம் சொல்றது யாரா இருக்கும்? வேற ஒருத்தரா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இல்லையா இங்க? Praise the Lord. Hallelujah. யாரோ ஒருத்தர் வழியில போறவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு?
குத்தம் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. ஆனா நல்லா புரியணும், அவர் நம்ம குத்தம் சொல்றாருன்னு சொன்னோம்னா நம்ம யார் மேல எரிஞ்சு விழுவோம்? பொதுவா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டைப் ஆஃப் லைஃப், ஹல்லேலூயா, immediately we are talking against them. ஹல்லேலூயா. உடனே நம்ம சொல்ல, உன்னை குற்றப்படுத்துகிறவனை நீ குற்றப்படுத்துவாய், அவன் நாவை எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிருவோம். அப்படி அல்ல சொல்ல வேண்டியது, அவருடைய முகத்தின் உள்ள வெளிச்சம் என்னை சுற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய இருளையாகலும் அவர் அனுமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆவிக்குரியவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க இயலாதவர்களாய் வாழ வேண்டும் என்கிற நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. வேற ஒருத்தரோட நீ உன்னை என்ன பண்ணாத, கம்பேர் பண்ணாத. If you like to compare your life, go to the word of God. It is a light of your path. Praise the Lord. அது உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய வாழ்க்கையின் பாதைக்கு அது முழு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அநேகர் இருளில் நடக்கிறவர்களுக்கு இருளான கிரியைகளை அநேகம் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை குறித்த குற்றமோ அவர்களை குறித்த முறுமுறுப்போ எந்த மனுஷனாலும் இல்லாதிருக்க பரிசுத்தவான் என்று சொல்லுகிற நீ, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நீ மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. உன்னுடைய தொலைபேசி அல்லது உன்னுடைய என்ன போன், என்ன ஸ்மார்ட் போன், ஹல்லேலூயா, அதை நீ பார்க்கும் போதும் ஹல்லேலூயா, பக்கத்தில் இருக்கும் எப்போதே போன்ல ஒட்டிட்டு ஒருவேளை நீ மெசேஜா இருக்கலாம் நீ பார்க்கிறது. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா ஆண்டவர் உன்னை பத்திரமா பார்க்கிறாரு. நீங்க ஒரு காரியம் செய்ய முடியும் தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. கொய்வர் அப்படின்னா இந்த இது இந்த இது பட்டயத்தை வைத்திருக்கிறதான அந்த 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 இதுக்கு பேர் என்னது? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது தமிழில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுவாங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வெல்வெட் துணியெல்லாம் வச்சு எஸ் அம்பரா துணி இல்லை, அம்பரா துணி தானே? அம்பரா துணி இல்லை. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 Okay. Praise the Lord. பாத்தீங்களா அந்த வேர்ட் அப்படியே ஸ்கிப் ஆயிருக்கு. Okay. Praise the Lord. Hallelujah. அந்த அதோட அந்த ஷார்ப்பன் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த வெல்வெட் மாதிரி உள்ள துணியினால் உள்ளே செய்யப்பட்ட ஒரு அறை அதற்கு இருக்கும். Praise the Lord. அதில் அதை வைப்பாங்க. Hallelujah. ஆனா அந்த பேக், அந்த அறை அது உபயோகப்படுத்தப்படுவதில்லை. இந்த பட்டயத்தை அது பத்திரமாய் காக்கும்படி அது செய்யப்பட்டிருக்கிறதான ஒரு தோல் பை. ஹல்லேலூயா. அதே போல நம்மை சுற்றிலும் இருக்கிற எந்த மனுஷர்களாய் இருந்தாலும் நம்மிடத்தில் ஒரு குற்றத்தை கண்டு அதை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம் கவனமாய் புரிந்து கொள்ளணும். God is looking at me. ஹல்லேலூயா. காரணம், ஐயோ இந்த தப்பை கூட ஆண்டவர் என்ன செய்கிறதற்கு அவர் என்ன பண்ணல, அனுமதிக்கவில்லை. அவ்வளவு பத்திரமா அவர் என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரியணும். சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்ததுனால அவன் பரிசுத்தவான் அல்ல, வந்து நல்லா கையடிச்சு பாடுறதுனால அவன் பரிசுத்தவான் அல்ல, ஒழுங்கா அவன் சோத்திரம் சோத்திரம்னு சொல்றதுனால அவன் பரிசுத்தவான் அல்ல. வேத வசனத்தின்படி தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே ஒரு மனுஷன் நடந்தால், ஹல்லேலூயா, அவனைத்தான் ஆண்டவர் சொல்லுவார் பரிசுத்தவான். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில காரணம் இங்க நீங்க பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 20வது வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன்.
என் பரிசுத்த ஸ்தலத்தில் தைலத்தினால் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியா இருக்கும். என் கை அவனோடு உறுதியா இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம் அவனை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். தாவீதுக்கு தேவன் கொடுத்த என்னது, அந்த தேவன் தாவீதை பற்றி அவங்க சொல்ற அந்த மகா பெரிய ப்ராஃபஸிய பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல அதே மாதிரி நீங்க இங்க 3வது வசனத்துல வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என் தாசனாகிய தாவீதை நோக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே என்னுடைய உடன்படிக்கை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல இருக்கிறவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், உங்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. நல்லா புரியணும். நம்முடைய உடன்படிக்கை பூமியிலே நம்ம வைத்துக் கொண்டால் அநேக நேரங்களில் நாம் தவறி போகிறோம். Praise the Lord. Hallelujah. நல்லா புரியணும். நம்முடைய உடன்படிக்கை யாரோடு? தேவனோடு. அவர் நம்மோட பண்ணி இருக்கிறார் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு அந்த உத்தரவாதம் பண்ணி இருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். Praise the Lord. Hallelujah. So அந்த உடன்படிக்கை நீங்க இங்க பாருங்க. அதனால நான் என் தாசனாகிய தாவீதை நான் என்ன பண்ணேன்? கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல தான் நம்ம எல்லாரையும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் தேவ ஜனங்கள் தாவீதை போல ராஜாக்களும் ஆசாரியர்களும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை என்ன பண்ணி இருக்கிறாரு? கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த காலத்தில் அநேகர் தாவீது இவ்வளவு தவறு செய்தானே, எங்களும் அவனை ஏன் கண்டுபிடித்தார்? Praise the Lord. Hallelujah. பலருக்கு என்னன்னா தாவீது செய்ய பாவம் தான் வேணுமே தவிர தாவீது தேவனுடைய மனுஷனாய் வாழ்ந்தான் என்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிறதற்கு they are failed. Praise the Lord. Hallelujah. அநேக பரிசுத்தவான்கள் அல்லது என்ன சொல்றது விசுவாசிகள் அல்லது என்ன சொல்றது கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா என்று சொல்லுகிறவருடைய அநேக தவறுதல்களுக்கு அவர்கள் சப்போர்ட் எடுக்கிற ஒரு ஆள் தான் யாரு? தாவீது. பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு இறங்கவில்லையோ, தாவீதுக்கு மன்னிக்கவில்லையோ, தாவீதை அவர் சேர்த்துக் கொள்ளவில்லையோ, தாவீது பரலோகத்துக்கு போனா நானும் கண்டிப்பா நடக்காது. காரணம் என்ன? அது காலம் வேற, இது காலம் வேற. தாவீதின் காலத்திலே தாவீதுக்கு ராஜசிங்காசனத்தில் அமர்ந்து ஜனத்தை ஆளுகை செய்து நடத்தவும் தேசங்களையும் ராஜ்யங்களையும் கீழ்ப்படுத்துவதற்கும் அவனுக்கு பலமும் ஞானமும் அவனுக்கு அதற்குரிய சகல அந்த விவேகமும் உள்ளவனாய் அவன் அபிஷேகிக்கப்பட்டான். அவன் கொம்பினால் கொம்பில் இருந்த தைலத்தினாலே அவன் அபிஷேகிக்கப்பட்டான் ராஜாவாய். ஹல்லேலூயா. நம்ம அப்படி இல்லை. ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை மரித்தோர்ந்து ஜீவனோடு ஏறி வர பண்ணின அந்த மகிமையின் ஆவியினாலே நாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை பிரகாசிப்பிக்க பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடியினால் அந்த காலத்தில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டுமானால் தீர்க்கதரிசி வீட்டுக்கு தேடி வருவோம், ராஜாவுக்கு. ஹல்லேலூயா. ஆனா இந்த காலத்தில் அப்படி இல்லை. பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்மை ஹல்லேலூயா பாவத்துல உள்றதற்கு அவர் பார்த்துட்டு நிற்க மாட்டாரு. ஹல்லேலூயா. அவர் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினாலே நம்மை வெளிச்சத்திலே நம்ம என்ன பண்ணுவாரா? திருப்பி படிங்க.
கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஓகே, கர்த்தாவே, கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஹalleluya. அவங்க நடக்கும்போது அவங்க நடைக்க ஸ்டைல நீங்க பாத்தீங்கன்னா 14வது வசனத்தை படிங்க. நீதியும் நியாயமும், நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஓகே, கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அவருக்கு முன்பாக நடக்கும். Praise the Lord. அப்போ கிருபையும் சத்தியத்தையும் நம்முடைய ஹalleluya breastplate, ஹalleluya, கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்பதாக கடந்து போகிற ஒரு காரியம் உண்டு. கிருபையும் சத்தியமும். காரணம், எப்படி அவருக்கு முன்பதாக நடக்கிறதோ அந்த தேவனுக்கு முன்பதாக நடக்கிற நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே பாதுகாக்கப்படும் என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்திருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. தாவீது ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவாரு, தாவீது எனக்கு யாரு? எனக்கு என்னுடைய சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்துக்கு ஏற்றவன் இல்லைங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். Praise the Lord. Hallelujah. நம்மள ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். Praise the Lord. அவருடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற முத்திரை. அதனால உன்னத பாட்டில் அழகா இருக்கும். Hallelujah. அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? பதித்து வைத்திருக்கிறார். ஹalleluya. அப்ப எவ்வளவு நெருக்கம்னு பாருங்க. பழைய பிரமாணத்திற்கும் புதிய ஏற்பாட்டு தேவ சபைக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. So இங்க வந்து அவனுக்கு அவன் செய்கிற தவறை அவ்வப்போது, காரணம் மனசாட்சியும் தேவனுடைய பிரமாணத்தையும் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Hallelujah. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு உள்ளான மனுஷன் வல்லமையினால் பலப்பட்டு தேவனுடைய ஆவியினாலே தெளிவடைந்து அவருடைய வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. Praise the Lord. அதனாலதான் கிறிஸ்துவினால் பிறந்த எவனும் பாவம் செய்யா. Praise the Lord. நமக்கு பாவம் செய்யாதே 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 என்கிற உபதேசம் அல்ல. Hallelujah. கிறிஸ்துவை உனக்குள் தரித்துக்கொள், உன்னால் பாவம் செய்ய இயலாது. Hallelujah. நீ பாவத்தை ஜெயிக்கிறாளா இருப்ப. Hallelujah. இதுதான் நமக்கும் பழைய பிரமாணத்துக்கு உள்ள வித்தியாசம். Praise the Lord. Hallelujah. அப்போ இங்க பாருங்க, தாவீது ஆண்டவர் யார் தெரிந்து கொண்டாரு? Praise the Lord. தாவீது யார் ரொம்ப பிரியமானவன் சொல்றாரு? Hallelujah. Praise the Lord. நீங்க அதே அதிகாரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord Jesus. Okay. Hallelujah. Praise God Jesus. Hallelujah. Hallelujah. சங்கீதம். Praise the Lord. Hallelujah. 89வது அதிகாரத்தில் நீங்கள் கடந்து வாருங்கள். தாவீதை பற்றி நம்ம பார்க்கும்போது Praise the Lord. அவன் எப்போதும் அவன் பாவம் செய்த நாளிலிருந்து அவன் மகிழ்ச்சியா இருந்தான்னு பார்த்தீங்கன்னு நினைச்சீங்களா? ஹல்லேலூயா. அவனுடைய இருதயம் எப்போதும் நீங்க அது அங்க இருக்கட்டும், நீங்க இங்க வாங்க. ஹல்லேலூயா. 2 சாமுவேல். Praise God. Hallelujah. 12ஆம் அதிகாரம். Praise the Lord. 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் படியுங்கள். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நல்லா புரியணும். தாவீது ஒரு ராஜா. தாவீதை தேவன் இவ்வளவு நேசிக்க காரணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. அவன் நீங்க நேர மேல வாங்க, 4வது 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன் அழகாய் ஒரு சின்ன கதையை சொல்றாங்க பாருங்க. Praise the Lord. அவன் தவறு செய்தான் என்கிற சம்பவம் தேவனுடைய சமூகத்தில் அது குற்றமாய் தெரிந்த பொழுது தேவன் தீர்க்கதரிசி அனுப்பிவிடுகிறார். காரணம், இவனுக்குள்ள ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸ்லாம் ஓடிட்டே இருக்கிறான். அவனுக்கு டெலிவரன்ஸ் இல்லை.
ஹalleluya praise the Lord. நீங்க அதை பார்க்கணும்னா ஹalleluya ஸ்தோத்திரம். நீங்க சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்ப நமக்கு தெரியும் ஒரு மனுஷன் குற்ற உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள வாதிக்கும் பொழுது அவன் எப்படி இருப்பான் என்று பாருங்கள். அந்த சிந்தை. அதனாலதான் தாவீது சங்கீதத்தில் 32ஆம் சங்கீதத்தில் சொன்னது மட்டும் இல்ல, 59ஆம் சங்கீதம் 51ஆம் சங்கீதம் இந்த இதுல எல்லாத்திலையும் அவன் தன்னுடைய இருதயத்தின் அகத்தே இருக்கிற அந்த குமுறல், ஹalleluya, அவன் தப்பு செய்தபடியினால் உண்டாகிறதான அந்த தாக்கம் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிற சம்பவத்தை அவன் எழுதி வச்சிருப்பான். நீங்க வாசிங்க. அது நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுதலினாலே எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எப்படி எலும்புகள் உலர்ந்து போயிற்று. Praise the Lord. ஒரு மனுஷன் பாவத்தில் அல்லது குற்றத்தில் ஒரு தப்பிதம் நடக்கும் பொழுது அவருடைய நிலையை ஒன்று புரிஞ்சு பார்க்கணும். இந்த பிரேயர்ஃபுல் பர்சனை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு வாழ்ற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். திருப்பி அந்த வசனத்தை படிங்க. நான் அடக்கி வைத்த மட்டும். நான் அடக்கி, காரணம் தப்பு செஞ்சுட்டான். இப்ப ஆள் என்ன பண்றான்? அடக்கி வைத்துக் கொண்டே இருக்கிற. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுதலினாலே பாஸ்டர்லே ஓகே ஓகே இருங்க. ஹalleluya. ஓகே, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுதல். ஹalleluya. குற்றத்தை ஒரு மனுஷன் அடக்கி வச்சா ஹalleluya 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 ஹalleluya. இப்ப தாவீது தன்னுடைய சொந்த கதையை பாட்டா பாடுறாரு பாருங்க. நான் அடக்கி வைத்த மட்டும். நம்ம இந்த மாதிரி பாடவே மாட்டோம். நம்ம பாடவே மாட்டோம். சரிதானே? நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்மள என்ன பண்ணிட்டு இருப்போம்? நான் அல்ல, அது நான் அப்படி ஒரு காரியம் இல்லை என்றோம். நம்ம தீர்த்து நம்ம சொல்லி நம்மளை எஸ்கேப் ஆகி நம்ம ரொம்ப ப்ரொடெக்ஷன்ல வச்சிருவோம். ஹalleluya. ஆனா இவன் அடக்கி வச்சு பார்த்திருக்கிறான். ஹalleluya. யாரு? தாவீது. praise the Lord. ஹalleluya. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் அடக்கி வச்சவன் டெய்லி அழுதுட்டு இருக்கிறானா? ஆண்டவருக்கு அவனை இஷ்டப்படுறதுக்கு காரணம் ஹalleluya. ஒரு மனுஷன் குற்றம் செய்தால் அவன் அதை உள்ள மறைத்து வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா? அவன் அடக்கி வச்ச மட்டும் நித்தமும் என்ன உண்டாயிடுச்சு அவனுக்கு? கதறுதல். அப்ப குற்றத்தை ஒரு மனுஷன் மறைத்து வைக்க 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 பிறகு நல்லா புரிஞ்சு உத்திரி ஆள வேண்டி வரும். ஹalleluya ஹalleluya. நிறைய அழ வேண்டிய அவன் அப்படிதான் சொல்றான். அப்படிதான் ஒரு ராஜாவாக்கும் சொல்றது. எப்படி? நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுதலினாலே எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எலும்பே உலர்ந்து போயிச்சான். praise the Lord. கதறி பாவி கதறி கடைசியில் இது சரீரம் உலர்ந்து எல்லாரும் கேட்பாங்க, சுகரோன்னு கேட்பாங்க, பிரசரோன்னு கேட்பாங்க. ஹalleluya. காரணம் என்னன்னா இவர் ஆளு திடீர்னு என்ன ஆயிட்டு போகுது? அது உருகிட்டு போறார். praise the Lord. hallelujah. பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே என்று பாடுறது நேரம் இல்லை. பாஸ்டர் வந்தாச்சு, அதனால நமக்கு சீக்கிரமா நிறுத்த வேண்டியிருக்கு. ஓகே, hallelujah. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமன் கதறுதலினாலே எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஒரு தப்பையும் ஒரு குற்றத்தையும் ஒரு பாவத்தையும் அடக்கி வச்சு பழகாதங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மனுஷர்கிட்ட சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்ட அதுக்கு தீர்வு கிட்டதொரிக்க விடாத. அவருடைய அதனாலதான் அதுக்கு அவனுக்கு பேர் தான் பரிசுத்தவானும். அவனுடைய அவனை தான் ஆண்டவர் நேசிக்க தொடங்குறாரு. ஹalleluya. praise the Lord. ஓகே, அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் மேல் உம்முடைய கரை எப்படி இருக்குது? பாரமாப்பா. praise the Lord. உறங்குற திடீர்னு ஒரு வெட்டி ஒரு முழிப்பு. ஐயோ, praise the Lord. பயங்கர இடி முழக்கம்.
கதறுதல், கஷ்டத்தை, எல்லா பிரச்சனையும் காரணம் தனித்து விடப்பட்ட மாதிரி பாவம் செய்கிற ஆத்துமா படுற அவஸ்தை அநேகர் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நேரத்தில் அவங்கள அடைச்சிட்டு ரூமில் வேற யாரையும் விட முடியாது. காரணம் என்னன்னா அவங்க செஞ்சதெல்லாம் அங்க இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி எங்க நான் பார்த்துட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் முழிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் யாரு? பக்கத்தில் கைப்பிடிக்கணும். நீங்க பரிசுத்தவான், கவலைப்படாதங்க. என் கண்ணை முளைச்சிருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருங்க. வசனம் நமக்குள்ள வரும்போது நம்ம காரணம் இது ஒருவேளை பாவம் செஞ்சவர்களா இருக்காம நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியணும். Who is our God? ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தவறும் போது அவனுக்கு நடக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அறிவு நமக்கு உண்டா இருக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, என்னுடைய கை எப்படி இருந்துச்சு? பாரமா இருந்ததுனால் என் சாரம் உஷ்ண கால வறட்சி வறண்டு போயிற்று. மகா வறட்சியா? நான் அக்கிரமத்தை மறைக்காமல் நான் பார்த்து இனி வச்சிட்டு இருந்தா கதை நடக்காது. ஹல்லேலூயா. இனி அடக்கி வச்சிட்டு இருந்தா கதை நடக்காது. என்னுடைய அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவிப்பேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புரியுதா? பெரிய டெலிவரன்ஸ். அதாக்கு சங்கீதக்காரன் இவ்வளவு பாட்டெல்லாம் பாட காரணம். ஹல்லேலூயா. நமக்கு பாட்டும் வரல, கையடியும் வராம இருக்கு. காரணம் இன்னும் நிறைய சாதனம் உள்ள கிடக்கு, இன்னும் என்ன செய்யப்படல. மன்னிக்கப்பட்டவனுக்கு தானே பாட்டு வருவாங்க. ஹல்லேலூயா. காரணம் மன்னிக்கப்பட்டவனுக்கு வர சந்தோஷம் இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். அதனால சிலர் சொல்லுவாங்க, பண்டு நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல என்ன சந்தோஷம், அப்ப இப்பளும் அப்ப அதுக்கப்புறம் எங்கேயோ ஆளு தப்பி இருக்கு. நான் விழுந்தாச்சுன்னு சொல்லல, தவறுதல் நடக்கும். நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். பாவத்தில் விழுந்து முங்கி கிடக்கிற காரியத்துக்கு நான் வரல. இப்ப பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு பாதகம் ஒன்றும் யாரும் செய்ய மாட்டாங்க. விசுவாசிகள் யாரும் பக்கத்தில் இருந்து கைப்பிடிக்கும். அவ்வளவு பெரிய பாதகம் ஒன்றும் நீங்க செய்ய மாட்டேன்னு நாங்க நம்புறோம். ஹல்லேலூயா. சரி, நான் கையொன்னும் கொடுக்க முடியாது. என்னட்ட கோபத்தில் இருக்க மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அநேக விஷயங்கள் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? தவறுதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால நல்லா புரியணும், ரட்சிக்கப்படுறது முன்னாடி அநேக காரியங்களில் நம்ம எல்லாம் தப்பு பண்ணியிருப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை பெற்று ஆண்டவர் நம்மை ரட்சித்த அந்த சந்தோஷத்தினாலே நிரம்பி தேவனுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரத்தில் சாத்தான் பழையதை கொண்டு வந்து திருப்பி ரினியூ பண்ணிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. அந்த ரினியூவலை say to devil spirit go out from my mind. Hallelujah. ஆனா மீண்டும் அந்த காரியங்களிலே தங்கள் வாழ்க்கை ஈடுபடுத்தாதிருக்கிற காரியத்தை தான் திரும்பவும் பாவத்திற்குள்ளாய் விழும் பொழுது மனுஷனுடைய சந்தோஷம் அவனை விட்டு விலகி போகும். Praise the Lord. பிறகு என்ன உண்டாகும்? உஷ்ணகால வறட்சி போல மாறும். Hallelujah. Praise the Lord. அவ்விதமாக வராதிருக்க வேண்டுமானால் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கும்படி பாவத்தை மறைக்காமல் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் அறிக்கையிட்டா. ஹல்லேலூயா. அவன் சொல்லுவான் ரட்சிப்பின் சந்தோஷம். 51ஆம் சங்கீதத்தில் இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 51 7ஆம் வசனம் படிச்சு பாருங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே. நீர் என்னை ஈசோப்பினால், ஐயா பாடும்போது அழகா பாடுவார், ஈசோப்பினால் கழுவும் என்றே சுத்தமாவே
ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையாவும் திருவார்த்தையினா உறைகின்ற பனி போல மையாவோ மையா திருவார்த்தையினா மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கு மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 51ஆம் சங்கீதத்துல ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவே என்னை கழுவியருளும் என்னை பாருங்க, ஒரு மனுஷன் ஹல்லேலூயா தாவீதுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது செய்த பொல்லாங்கு பெருசா இருந்தாலும் ஒரே ஒரு முறை தான். ஹல்லேலூயா. ஆனா இதே மனுஷன் ஆடுகளின் பின்னாகவே நடந்துட்டு இருந்தான், இந்த தப்பு கூட வந்திருக்காது. ஹல்லேலூயா. அவன் எப்போதும் 10 நரம்பு வீணையை வைத்து வாசித்து ஆடுகளை நடத்தி அவன் பாட்டு பாடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த அவனுடைய அந்த வாழ்க்கையை பார்த்தாங்க ஆண்டவர் என்ன பண்ணது. நம்மள எல்லாரையும் சில நேரம் நம்ம எல்லாம் அநேக விஷயத்தில் தவறு எடுத்து திரும்பி மனம் திரும்பி ஆண்டவர் என்னை கழுவி சுத்தமாக்கி என்னை ரட்சியம்னு சொன்ன உடனே ஆண்டவர் நேசிச்சு எல்லாத்தையும் மன்னிச்சு என்ன பண்ணிடுவார், தூக்கி எடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரும் இவரும் ஒண்ணு, பயங்கர சிநேகம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட பிரைஸ் தி லார்ட். அப்ப உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவார், யாரையும் காணலையே. உயர்த்தப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவன் என்னை உயர்த்தினார்னு சொல்றாங்க. Praise the Lord. Hallelujah. உயர்த்தப்பட்டவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். Hallelujah. Praise the Lord. Hallelujah. அப்ப தாவீதை ஆடுகளின் பின்னாக நடந்து கொண்டிருந்த தாவீது ஆண்டவர் என்ன பண்ணாரு, உயர்த்தினார். ஆரம்பத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒரே ஆள் ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ளும், என்னை உயர்த்தும், எனக்கு நன்மை, எனக்கு இது வேணும் அது வேணும் பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒன்று டக்கார் 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 தந்துட்டு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஹல்லேலூயா ஒரு குழந்தை பிறந்துச்சு. பிறந்து ஒரு 2 வயசு வரைக்கும் அம்மாவே தூக்கி நடப்பாங்க. அதுக்கு ஊட்டுதல் குடிக்குதல் எல்லாத்தையும் அம்மா கொடுத்து விடுவாங்க. ஒரு 2 வயசு தாண்டின பிறகு சாப்பாட்டு கொடுக்கறதுக்கு வித்தியாசம் கொஞ்சம் மாறிடும். அடுத்த பாட்டில் கொடுத்து, மக்களே படுத்துக்க, நான் பாட்டில் இருக்கு, தேவைப்படும் எடுத்து குடிச்சிக்க. அடுத்த 5 வயசு ஆன பிறகு ஹல்லேலூயா எல்லாம் பாத்திரத்துக்கு ஸ்டைல் எல்லாம் மாறிடும். பிரைஸ் தி லார்ட். ஒரு 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 மக்களே உன்னுடைய பிளேட்டை கொண்டு வந்துடுவாங்க, குழந்தை எடுத்துகிட்டு எடுத்து வச்சு கொடுப்பாங்க. அங்கே உரமாக போய் உட்காந்து சாப்பிடணும், அதை எடுத்து உட்காந்து சாப்பிடணும், தண்ணியும் நீ குடிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த 10 வயசு ஆன பிறகு பையன் வருவான் அல்லது பொண்ணு வரும், அம்மா எனக்கு வயிறு பசிக்கும். அப்போதும் ஒரு பாட்டில் ஈன்னு சொல்லிட்டு இருக்குமா, மம்மி பொண்ணு ஓடி தூக்கி கொண்டு பாட்டில் வச்சு கூட்டிகிட்டு இருப்பாங்களா. ஹல்லேலூயா. வளர்ந்த பிறகு அதோட ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. முதல்ல ஜெபம் தொடங்குற உடனே எல்லாம் கிடைச்சிரும். பிரைஸ் தி லார்ட். பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு இனி இவங்க விசுவாசத்தில் நிற்கிறாங்களா அல்லது வாங்கி பறிக்கிறதுக்காகவே இருக்கிறாங்களான்னு ஆண்டவர் பார்ப்பார். எப்போதும் சொல்றது என்னன்னா, ஆண்டவரே தாரும் தாரும், நமக்கு ஒன்றும் தர மாட்டேன். யாரு உங்க பணம் ஒன்று அவருக்கு வேண்டாம், அது வேற விஷயம். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கை அவருக்கு வேணும்ல. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கைப்பிடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கை அவருக்கு வேணும்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அற்புதம் செய்தாருங்க. ஆரம்பத்தில் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும், கேட்டதெல்லாம் வந்து பெரிய நீண்ட சாட்சி ஆண்டவருக்கு. ஆண்டவர் நான் கேட்டதெல்லாம் தந்தார். நான் உடனே
ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் எனக்கு தந்தா நான் உமக்கு சர்ச்சில் போய் என்ன பண்ணுவேன், ஒரு சாட்சியம். நல்ல காரியம்தான். நாங்களும் கேட்டோம், எல்லாரும் கையடித்தோம், சந்தோஷம். ஆண்டவர் சாட்சி கேட்டார். ஹல்லேலூயா. கேட்ட உடனே கிடத்தார். அடுத்த 2 வாரம் கழிஞ்ச பிறகு அழுக தீராது, மூஞ்சியா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா, நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் ப்ராப்ளம் தீரலை. ஹல்லேலூயா, நீ வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அப்ப டிலே வரும்போது அது என்னன்னா, உன்னுடைய விசுவாசத்தில் நீ உறுதி அடைந்திருக்கிறாயா, அல்லது மேற்புல்லு மட்டும் நீ கடிச்சிட்டு நடக்கிற ஆளா இருக்கிறியா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காரணம் ஆண்டவர் எப்போதுமே the stability of faith, ஹல்லேலூயா, நம்முடைய விசுவாச வாழ்க்கையுடைய உறுதித்தன்மையை சோதிக்காம போட்டுட்டே இருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஸ்டேஜ் வளர்ந்த உடனே கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். ப்ரேயர் பண்ணி உபவாசம் எடுத்தது 3 நாள், அப்பவும் கிட்டாது. பின்ன சபையெல்லாம் சேர்ந்து உபவாசம், அப்பவும் கிட்டாது. ஹல்லேலூயா. கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வரணும், எல்லாரும் சேர்ந்து தெய்வகிதம் இல்லையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பிடியும் பிடிச்ச வர கடைசியில் தெய்வகிதம் இல்லைன்னு ஒரு தீர்மானத்தில் இருக்கும். அப்பதான் வந்து சேரும். Praise God. Hallelujah. பயங்கர சந்தோஷம். அப்படின்னா நல்லா புரியணும், நம்முடைய விசுவாச வாழ்க்கை, விசுவாச தன்மை எவ்வளவு உறுதி அடைந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்மை சோதனையின் வழிகளிலே நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு காரியம் தெரியுமா, யோபு என்கிற பக்தனை இரட்டத்தனையான நன்மையினால் ஆசீர்வதிக்கும்படி அவனை இருந்ததை எல்லாத்தையும் எடுத்தது மட்டும் சீரோகி கொண்டு போயிட்டார். அவன் கூட இல்லை. இப்போ யாரில்ல, புரியுதுங்களா? ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அந்த ஏரியாவில் இருந்ததுல, அந்த ஏரியாவில், அந்த ராஜ்யத்தில் இருந்ததுல பெரிய மனுஷன் யாரு? யோபு. அவனுக்கு இருந்தது மாதிரி ஒருத்தனும் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு சீமானாய் வச்சுட்டு திடீர்னு வரணும், டக் 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 எல்லாம் போது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்ல, ஆடு மேய்ஞ்சிட்டு நிற்குது, அது போகுது, ஒட்டகம் மேய்ஞ்சிட்டு நிற்காது போகுது, கழுத போகுது, ஆடு மாடு எல்லாம் போச்சு. கடைசியில் கொஞ்ச நாள் அடுத்தது பார்த்தா குழந்தையே காணும், அடுத்தது குடும்பத்தை ஒன்றையும் காணும், பொண்டாட்டி கூட கிட்ட வரல. இப்போ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடைசியில் வந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு, இந்த மனுஷிக்கு சாதனை எந்த ஜீவனோட அடக்குது, ഒന്ന് പോയിട്ടാ പോരെ. ഹല്ലേലൂയ. ഒന്ന് പോയിവിടെ. ഹല്ലേലൂയ. എന്തെങ്കിലും പറഞ്ഞെടുത്ത് ആണ്ടവർ ഒന്ന് എന്ത് ചെയ്യണോ? ஆண்டவர் நிந்திச்சு ஜீவனை விட்டுட்டு போகும் மனுஷன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வீட்டுக்கு வெளியில் வர முடியலை, முன்ன வந்தால் நீர் குப்பையில் கிடக்குற, பரம போக முடியலை, உங்கள் சத்தம் அங்கே கேட்குது, இப்படி எல்லாம் சொல்லி இந்த மனுஷனை 0 ஆக்குறாரு பாருங்க. காரணம் என்னென்னா, அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அவரை நேசிப்பான், எல்லாம் இருந்தாலும் அவரை நேசிப்பான். ஹல்லேலூயா. அவர் விஷயம் பாருங்க, ஒன்றும் இல்லாத நேரத்தில் அவனுக்கு விசுவாச அறிக்கையை பாருங்க, அவர் வந்து நிற்பார் என்றும், அந்நிய கண்கள் என்ற சொந்த கண்களால் அவரை காண்பேன் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா ஒன்றும் இல்லாத நேரத்தில் இருந்து அவன் காண்ற தரிசனம் எல்லாம் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் பூமியின் மேல் வந்து நிற்பதை என்னுடைய கண்கள் காணும் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள உறுதிப்பட்டு கொண்டே இருந்தது. Praise the Lord. நம்ம அநேக நேரத்தில் தாமதம் என்ன, தெய்வம் என்ற பிரார்த்தனை கேட்டாரா? நிறைய பேருக்கு தெய்வம் உண்டான்னு கூட மறந்துடும். ஹல்லேலூயா. இப்போ உள்ள விசுவாசிகள் எல்லாருமே வசனத்தினால் உறுதிப்பட்டவங்க அல்ல, அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால் நடத்தப்படுறவங்க அல்ல, புத்தியினால் நடத்தப்படுறவர்கள். இந்த புத்தியினால் நடத்தப்படுறவங்களுக்கு ஹல்லேலூயா அவர் தருவார் 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 தருவார்ல பிரசங்கம் மட்டும்தான் வேணும். அதனால பார்த்து நியூ இயர் தொடங்கணும்னு ஆசீர்வாத குடும்ப கூடுகை, ஆசீர்வாத பெருவிழா, புது வருட வாக்குத்தத்த பெருவிழா, எல்லா பெருவிழாயும் போட்டு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இங்கே இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு விஷயம் தெரியுமா, அவருடைய முகத்தில் உள்ள வெளிச்சத்தில் நாம் நடந்தால் சகல நன்மையும் நம்ம சுத்தி நிற்கும். Praise the Lord.
அதுல ஒண்ணே அவர் குறைவு வைக்க விடவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரு தெரியுமா? அவரு பிரைஸ் தி லார்ட். ஆராதனை நேரத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நட்சத்திர கோளங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒற்ற வாக்கு, இன்னுவரைக்கும் அந்த வார்த்தையில் ஒன்று கூட அது மாறலை. ஹல்லேலூயா. ஆனால் ரொம்ப சிநேகமாக கை கொண்டு செய்து அவருக்கு வாயின் சுவாசத்தை ஊதி அதை மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக அவங்களோடு நடந்து வாழ்ந்த மனுஷன் பாருங்க, என்னைக்கும் தவிர ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். செய்யலாம் குற்றம், செய்யலாம் தப்பு. அவனை மாதிரி அகங்காரம் பிடிச்ச மனுஷன் இந்த உலகத்தில் தானே இருக்கிற மனுஷன். மனுஷர்களுடைய அகங்காரம். ஹல்லேலூயா. காரணம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் மனுஷர்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. நவீன உலகத்தில் மனுஷர்களுடைய விசுவாசங்களும் நவீனமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. காரணம் நன்மை குறித்த பிரசங்கம் இல்லைன்னா அந்த பாஸ்டர் அல்ல இப்போ. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. நம்ம எப்படி நடக்கணும்னு பார்க்கிறார் தெரியுமா? அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில். The word of God. Hallelujah. ஓகே, இங்க வாங்க 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 வாங்க. அடுத்தது என்ன? 10ஆம் வசனத்தை படிங்க தம்பி. தேவனே சுத்த இதயத்திலே சிருஷ்டியும். யாரு பாருங்க, ஒரு மனுஷன் குற்றம் செஞ்சா தவறு நடந்த உடனே அவனுக்கு அந்த அந்த ரியல் பீஸ்ல வர்றது வரைக்கும் அவன் படுற அவஸ்தை பாருங்க. இவன் தான் ஆவிக்குரிய. அதனாலதான் அந்த ஆவியதை குறித்து அவன் பாடின பாட்டில் எல்லாத்தையும் இதெல்லாருக்கும் அடுத்து கடைசியில் அதுக்கு எப்பொழுதும் என் ஆண்டவரை எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்றது வரைக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது எப்பொழுதும் என்னிடத்தில் வருவீர். ஹல்லேலூயா. அப்படின்னா எப்ப நீர் என்கிட்ட வந்தாலும் என்கிட்ட ஒரு குற்றத்தையும் காண முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்ப வேணாலும் என்ன பண்ணோம் நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் தொடங்கி முடிகிற நாள்ல ஆண்டவர் வரணும். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு எல்லாரும் பயங்கர தெய்வமே வாரும் வாரும் வாரும், இன்னைக்கே வந்துடணும், விஷயம் முடிச்சுட்டு போயிடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங் முடிச்ச அடுத்த நாள் இவங்க எங்கேயோ தெரியாது, ஆண்டவர் வந்து நின்னா ஆளு கிட்டாது. பிரைஸ் தி லார்ட். காரணம் அப்படி இல்லைங்க. சங்கீதக்காரனுடைய வளர்த்தி என்று சொல்லுகிறது. அவன் சங்கீதங்கள் எழுதி எழுதி போகும்போது கடைசியில் எழுதுறான் ஆண்டவர் எப்பொழுதும் வருவீர். ஹல்லேலூயா. எப்ப வேணாலும் நீர் வரோம். I am waiting for you. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. காரணம் இனி இங்க வாங்க. ஓகே. தேவனே சுத்த இதயத்திலே சிருஷ்டியும். சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலையுடமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். என்னுடைய இதயத்துல ஒரு கேடான சிந்தை கூட வரக்கூடாது. யார் ஜெபம் பண்றது? யார் ஜெபம் பண்றது? யாரு? நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லல, நீங்க என்கிட்ட கோபப்படக்கூடாது. தாவீது ஜெபம் பண்ணாங்க நான் சொல்றது. பிரைஸ் தி லார்ட். என்ன இதயத்தை சிருஷ்டியும் சுத்த இதயத்தை. பக்கத்தில் இருக்கிற கைவிடி சொல்ல எங்களுக்கும் சுத்த இதயத்தை. ஹல்லேலூயா. சுத்த இதயத்தை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே. நிலைவரமான ஆவி. நிலைவரமான வந்து போற வெள்ளிக்கிழமை காலமதோறும் வந்துட்டு போற ஆவி எங்களுக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிற கைவிடி சொல்ல வெள்ளிக்கிழமை தோறும் அந்த ஆராதனை முடிகிற நேரத்தில் ஒரு வரத்து வருமே, வந்துட்டு போயிடும். அந்த ஆவி எங்களுக்கு வேண்டாம். Praise the Lord. எங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிலைவரமான ஆவி. Praise the Lord. Hallelujah. நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். என் உள்ளத்திலே புதுப்பியும். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். உம்முடைய சமூகத்தை விட்டு ஒரு காலம் என்ன தள்ள விடாது. உம்முடைய பரிசுத்த ஆவியை, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் வரும். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை என்ன செய்யணும்? திரும்ப எனக்கு தந்து. திரும்ப. அதுக்கு பேரு தான் ரட்சிப்பின் சந்தோஷம். பக்கத்தில் இருக்கிற மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா உங்களுக்கு? கேளுங்க.
இருக்குதா உங்களுக்கு? ரட்சிப்பு அப்படின்னா அக மகிழ்ச்சி, அகமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். பிரைஸ் தி லார்ட். ஏன் இந்த ரட்சிக்கப்பட்ட ஆளுக மூஞ்செல்லாம் கொஞ்சம் பிரகாசம் மாதிரி தெரியுதுன்னா, அல்லேலூயா, அவனுடைய அகத்தில் உள்ள என்னது? சிலர் சொல்லுவாங்க, அது வீசெல்லாம் எடுத்து அடித்து நடந்தால் எல்லாருக்கும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். அப்படி ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு ப்ரொடெக்ஷன், த ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது வெள்ளை தாடி வச்சுட்டு இருந்தாலும் பார்க்க எப்படி இருக்கும்? அப்பாடா, அந்த மனுஷனுக்கு மூஞ்ச எப்பளும் பார்த்துட்டே இருக்கணும். இந்த சகோதரி ஆகட்டும், சகோதரன் ஆகட்டும், அப்படின்னா முதிர்ந்த விசுவாச அம்மாமாராகட்டும், சகோதரி சகோதரன் சொன்ன பிறகு தப்பா எல்லாம் நினைச்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். முதிர்ந்த வயதான சகோதரிகள் அம்மாமாராகட்டும், அடுத்தது காரணம் சகோதரின்னு சொன்னால் பிரச்சனை வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஐயாமாராகட்டு, அவங்களுடைய முகம் எல்லாம் வயசாகி சுளுக்கு விழுந்து போனாலும் அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க இருதயத்தில் இருக்கிற, இப்போ உள்ள காலத்தில் உள்ள விசுவாசிகள் அல்ல நான் சொல்கிறது, நான் பழைய காலத்தில் உள்ளவங்க சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம எல்லாரும் அப்படின்னு அந்த சர்ச் ஆஃப் த லிவிங் காடில் ஒரு ரீஃபார்மேஷன் உண்டாகணும் அப்படின்னு உள்ள ஆசையோடு நான் இதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. அப்போ இங்க இருதயத்துக்குள்ள மகிழ்ச்சி இருந்தா அது எப்படி தெரியும்? முகத்துல. Praise God. ஒருத்தர் பக்கத்துல மூஞ்சோன்னு பார்த்து பாருங்க, முக மலர்ச்சி இருக்குதா? 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 ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? பார்த்தீங்களா? ஒன்றும் சே கிடையாதுன்னு தெரியும்ல எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நிறைய காரியம் எனக்கு பேசணும், ஆனால் டைம் நமக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ கோ ஹெட், அதை முடிச்சிடுறேன். நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பித்தருளும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தயவா தள்ளிடக்கூடாது. உமது பரிசுத்த ஆவியை, சிலர்லாம் எப்படா சபையிலிருந்து ஓடி போகலான்னு காத்திருக்கிறவங்க கூட பலருக்கும், இவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் வசனம் சொல்லுகிறோம். சிலருக்கெல்லாம் பாருங்க, கடிந்து கொள்ளப்படுதல் இருந்தால் அந்த சபை இஷ்டம் இல்லை. வெளியில் போனால் எனக்கு என்னை கடிந்து கொண்டாங்க அதனால் நான் வெளியில் போனேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சபை சரியில்லைன்றவாங்க. அவங்களுடைய காரியங்கள் கடிந்து கொள்ளப்படும் பொழுது ஓடி போயிட்டு, யார் ஓடின மாதிரி? காயின் ஓடின மாதிரி. ஆண்டவருடைய சமூகத்தை ஓடிட்டு அங்க போயிட்டு என்னது சரியில்லை, சபை சரியில்லை, அந்த பாஸ்ட் ஒன்றும் உருப்படியா இல்லைன்றாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சம்பவம் சபை சரியில்லாதது இல்லை, நீ குணப்படையில் உள்ளதான் விஷயம். நீங்க இல்லை, நான் உங்களை சொல்லலை, நான் அங்கே ஓடி போறவங்களை சொல்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது. காரணம் என்னன்னா, ஓடுறது வேற ஒன்று. நீங்க 1ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, அந்த கடைசி வசனத்தை படிங்க. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ இல்ல. அதுக்கு மேலத்த வசனம், ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. புரியுதா? ஏன் சிலதெல்லாம் ஓடுது அப்படின்னா, பாவிகள் எங்க நிக்க முடியாது, நீதிமான்களுடைய சபையில நிலைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நிலநிற்பு இல்லாதவன் ஓடி தப்பு ஓடுவான். ஹல்லேலூயா. ஓடுற வழியில காண்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவான், அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. இதனால இப்படிலாம் நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் இங்க உள்ளதை சொல்ல, இங்க என்ன நமக்கு இங்க ஒர்க் பண்றதற்கு இங்க இருப்போம். இங்க இல்லை, நம்ம ஒர்க் ரியாத்துக்கு மாறிச்சோன்னா நம்ம எங்க போவோம்? ரியாத்துக்கு போவோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஊரில் போகும்போது ரியாத்துக்கு அங்கெல்லாம் ஓடிட்டு இருக்க முடியாது, ஒரு இடத்துல தான் இருப்போம். நம்முடைய சர்ச்சு தெரிந்து கொள்ளுகிறது நல்ல ஒரு சபையாய், நம்மை வேத வசனத்தினாலே கண்டித்து உணர்த்தி தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஏதுவாய் எந்தெந்த சபைகள் உபதேசித்து நம்மை நடத்துகிறதோ அந்த சபையில போய் உட்கார்ந்துரு. ஹல்லேலூயா. உறுதிப்பட்டு, ஹல்லேலூயா. உனக்குள்ள எல்லாவற்றிலும் கொண்டு அவங்களுக்கு என்ன கொடு?
தசம வாங்க கொடுக்கணுமா தசமம் வாங்க கொடு, காணிக்க கொடுக்கணுமா காணிக்க கொடு, சொத்தை எல்லாம் எழுதி கொடுக்கணுமா எழுதி கொடு, என்னெல்லாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துருது. இங்கே கொடுக்க வேண்டாம், அப்படியெல்லாம் நான் சொல்றது. ஹல்லேலூயா. காரணம் நீங்களே அங்கே ஆயாச்சுன்னா உங்களுக்குள்ளதெல்லாம் யாருக்கு இங்கே தானே எல்லாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டோம். நீங்க யாருக்கும் ஒன்றும் கொடுக்க வேண்டாங்க, வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றது, ஆவிக்குரிய மேன்மை அடைய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு இடத்தில் நிலையாய் நின்று வளர வேண்டும். ஆனா ஹல்லேலூயா, அந்த மரமானது நடப்பட வேண்டிய இடம் எங்கே என்றால் எனது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கணும். அது தன் வேர்களை எங்க விட்டுருக்கணும், அந்த நீர்க்கால்களில் ஓரமா விட்டு அது உறுதிப்பட்டு செழித்திருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க இருந்து இயேசு போதுமே இயேசு போதுமேன்னு பாடிட்டு ஹல்லேலூயா அங்க போய் இருந்துட்டு காக்கி கோன்னு பிடிச்சிட்டு இருந்தா கதை சரியாவாது. ஹல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய சாரமுள்ள இடத்துல போய் ஒட்டிக்கோ. பிரைஸ் தி லார்ட். காரணம் இனி நம்ம காலம் இல்லை, இனி நமக்கு முன்பதாக காலம் இல்லை. ஆண்டவர் வருகிற காலம் சமீபமாயிற்று. பிரைஸ் தி லார்ட். இனி நம்ம செலக்ட் பண்ணி ஓடிட்டு இருக்க வேண்டிய காலம் இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா. பிரைஸ் தி லார்ட். காரணம் ஜீவன் உள்ளோர் தேவனுடைய தேசத்தில் நடப்பட வேண்டிய காலத்தில் வந்துட்டேன். நேரம் முடிஞ்சதுனால நான் தொடர்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதத்தில் நீங்கள் வேணா, சங்கீதம் இல்லையா, சாமுவேல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 12ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனத்தை முதல்ல வாசிங்க. அந்த ஐஸ்வர்யவனிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல், அவன்கிட்ட நிறைய மாடு எல்லாம் நினைச்சு அதுல ஒன்றை பிடிக்க மனதில்லாமல், அந்த தரித்தினுடைய ஆட்டுக்குட்டி, ஒரு ஏழையான ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அதை எடுத்துக்கொண்டு வீட்டில் வந்த விருந்தாளிக்கு கறி வச்சு கொடுத்தான். ஹல்லேலூயா. அங்க விருந்தாளின்னு சொல்லப்பட்டிருக்கிற விருந்தாளி யாருன்னு நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனுடைய பார்வையில் உண்டான இச்சையினால் அவனுக்குள் பொங்கி வந்த பாவத்தின் கிரியை விருந்தாளி என்று அவன் சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மிகவும் கோபம் உண்டவனாகி, அந்த மனுஷன் மேல் தாவீது பயங்கர கோபம் உண்டாச்சு. பயங்கர ராஜா இல்ல, அப்படியே பட்டது சக்குன்னு ஒரு யார் அவன். பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசிக கதை கேட்ட உடனே எல்லாரும் இருக்கிறீங்களா? ஒரு அல்ல சத்தமா ஒரு அல்ல சொல்லாமே. ஓகே. ஹல்லேலூயா. அவன் மேல கதை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. யாரு? தீர்க்கதரிசி. சூப்பரா இருந்துச்சு கதை. ஃபைனல் ஸ்டோரி சே டு ஹிம். ஹல்லேலூயா. சொன்ன உடனே ராஜாவுக்கு பிளட் எல்லாம் அப்படி கொதிச்சிடுச்சு பாருங்க. அப்படியே ஒரேல கிடந்த வாழ ஒரு who is that person? Praise the Lord. அவன் அந்த கோபத்துல வாழ அப்படி உருவி யாரும் இப்ப கொண்டு அவனை கொல்லணும். அப்படிதானே? நாத்தானை பார்த்து காரியத்தை செய்த மனுஷன், அந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று. இது நமக்கு எழுத்தின் வடிவம் கொடுத்திருக்கிறதுனால இங்க என்ன சொல்லி இருக்கு? அவன் மரணத்திற்கு, நம்ம அழகா படிக்கணும் அப்படி, அவன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். காரணம் இது எழுத்து வடிவத்தில் நம்ம வாசிக்கிறனாலே இப்படி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இவன் எடுத்தான் பாருங்க வாழு. நீங்க எல்லாம் குறிஞ்செல்லாம் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் தூக்குறான். யாரவன் இப்ப ஒற்ற வெட்டம் தீக்கணும்ட்டான். பிரைஸ் தி லார்ட். பாவத்திற்கு எதிர்த்து நிற்க துணிச்சல் உள்ள தாவீது. ஹல்லேலூயா.
ஆனா தன்னுடைய காரியத்தை பின்னாடி மறந்துட்டான். சம்பவம் மறந்து போச்சு. நிறைய பேருக்கு வாழ்க்கையில பாவங்கள் எல்லாம் மறந்து 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 பாராவி இருதயம் எல்லாம் கல்லு போல ஆகி கல்லுக மேல கல்லாவி இருக்கு. இனி அவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய, நான் ஆண்டவரே கல்லான இருதயத்தை என்ன பண்ணும்? உடைத்து போடும். சதையான இருதயத்தை தாரும். Praise the Lord. காரணம் பாவத்துக்கு மேல பாவம் போய் படார் படார்னு விழுந்து விழுந்து இப்போ என்ன ஆகி போச்சு? கல்லுக மேல கல்லாகி போச்சு. Praise the Lord. Hallelujah. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. Praise the Lord. The practical spiritual life குள்ள நம்ம எல்லாம் வரணுங்க. டூப்ளிகேட் எல்லாம் தூக்கி மாத்தி விட்டுறோம். Do or die for Christ. Hallelujah. இயேசுவுக்காக வாழு, இல்லைன்னா என்ன பண்ணு? சாகு. முடிஞ்சு போட்டாங்க. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Okay. யார் அவன்ட்டான்? அவன் இறக்கப்பட்டவனாய் இருந்து இந்த காரியத்தை செஞ்சபடினா அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தினை திருப்ப செலுத்த வேண்டும் என்று கொடுக்கிறது மட்டும் அவனுக்கு ஜீவனையும் கொடுத்து எடுக்கணும். Praise the Lord. Hallelujah. அடுத்து நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. Praise the Lord. எவ்வளவு துணிகர் அந்த தீர்க்கதரிசி. இவ்வளவு இதா இருந்துட்டு ராஜா தன்னுடைய பலன் கூட்டி வாழெல்லாம் உருவி வச்சுட்டு நிற்கிறார். நாத்தானே, நீ சொன்ன கதையை கேட்டேன். என் ராஜ்யத்துக்குள் இப்படி ஒரு சம்பவமா? சாலோமன் அப்படின்னா the kingdom of God's house, தேவனுடைய வீடு இருக்கிற இந்த இடத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் விடப்படாது. வாழ அப்படியே இருக்கு. நான் தான் பார்த்துட்டு நிற்கிறான். வேற ஒன்றும் சொல்ல. நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு நான் அந்த மனுஷன் நீதான். Praise the Lord. பிரியமானவர்களே, கிங் கையில் இருந்த வாழை நேர வீசியிருக்கலாம். யாரை பார்த்து சொன்னேன்? Hallelujah. இவன் வாழையெல்லாம் தூர போட்டு கீழே கமந்தடிச்சு விழுந்துட்டான். Praise the Lord. பாவம் உணர்த்தப்படும் பொழுது ஒரு மனுஷனுடைய லைஃப்ல நடக்கிற மாற்றம், அதனாலதான் அவன் பாருங்க இத்தனை காலம் பாட்டெல்லாம் பாடி ஹல்லேலூயா அவன் பல காரியங்கள் செய்தாலும் அவனுக்குள்ள கிடந்தது அவனை விடவே இல்லை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவன் கடைசியில் என்ன பண்ணானா? பிரைஸ் தி லார்ட். தம்பி படிங்க 13ஆம் வசனம். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். 13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், ஐயோ 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 ஐயோ, யார் அவரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் யாரு? Praise the Lord. எல்லா கோத்திரங்களும் முன்பதாக கடந்து வந்து ராஜ்யபாரத்தை சமர்ப்பிச்சு சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா. ஹல்லேலூயா. இப்போ அவன் எல்லாத்தையும் துரட்டு விழுந்துட்டு நாத்தானை பார்த்து, நான் என்ன செய்தேன்? நான் இடத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். ஏன் சங்கடமா படிக்கிறீங்க? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா படிங்க தம்பி. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. அவன் தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிட்டார். இப்போ இவன் தீர்க்கதரிசி சொல்றான், நீ சாகாதபடிக்கு ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணாரு? Hallelujah. பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரியவர்கள். புதிய ஏற்பாட்டின் தேவ சபைக்கு பழைய நியமன காரியம் அல்ல, நம்மை ஜீவித்திருக்க பண்ணுகிற அபிஷேகம் நமக்குள் உண்டு. ஹல்லேலூயா. அநீதியான காரியங்கள் நம்மிடத்தில் வெளிப்படாதபடிக்கு தேவனுக்கு முன்பதாக கொண்டு போ.
ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை நேர்த்தியாய் சரிப்படுத்துவார். பரலோக ராஜ்யம் என்று நம்முடைய நாவு உச்சரிக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை. அது ராஜாவா இருந்தாலும் அதுதான். Praise the Lord. அது ஏழையான தரித்திரனாகிய லாசருவா இருந்தாலும் அதுதான். அலையில நல்லா புரியணும். தாவீது Praise the Lord ராஜா எங்க இருந்தான்? ஆட்டின் பண்ணை ஓடிக்கொண்டிருந்தவனை ராஜாவாக்கினார். அவனுக்கும் அதே பிரமாணம் தான். இங்க குப்பை குண்டு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு தரித்திரனாகிய லாசருவுக்கும் அதே பிரமாணம் தான். Praise the Lord. நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். அவர் பரிசுத்தத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அநீதியை ஒரு காலம் விட மாட்டாரு. அதுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டாரு. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை தேவ சபை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வைராக்கியத்தோடு இந்த நாட்களில் அவரை பின்பற்றும்படி நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிப்போம். எல்லாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். Praise the Lord Jesus. எல்லாவரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord Jesus. எல்லாவரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாவரும் close our eyes. இது வெளியே போக வேண்டிய நேரம் அல்ல. The submission. தேவனுக்கு முன்பதாக ஒரு சமர்ப்பணமான நேரம். ஓராபாஷாந்தலரகனே. பிரியமானவர்களே, அநேகர் நீங்கள் நீதிமான்களா இருக்கலாம், பரிசுத்தவான்களா இருக்கலாம். இது யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு வேண்டி நாம் பேசுனது அல்ல. ஆனால் நமக்குள் இருக்க வேண்டிய வைராக்கியம் என்னதென்பதை தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் பரிசுத்த வாழ்க்கை எதிர்பார்த்து காத்திருக்கிற தேவனுடைய வைராக்கியம் என்னதென்றை அறிந்து கொள்வோம். நாமை பற்றி ரட்சகா வீண் வேட்கமாட பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுதே. எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுதே. ஆவுந்த நல்ல நாமத்தை, ஆவுந்த நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீர் கைவிடில் யுவேரையை காப்பீது வாவியா ஆவுந்த நல்ல நாமத்தை நான் நம்பி சாரதா நீர் கைவிடி யுவேரையை காப்பீது வாவியா
எல்லாவரும் கரங்களை பரலோகத்திற்கு நேராக விரித்து, ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக வந்து நிற்கிறேன் அப்பா. என்ன நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் மாவல்ல வாக்கின் உண்மையே, மாவல்ல வாக்கின் உண்மையை கண்டுணரச் செய்தீர். நானோ புரிந்த பொருளை தேடாமல் காக்கிறீர். மாவல்ல வாக்கின் உண்மையை கண்டுணரச் செய்தீர். நானோ புரிந்த பொருளை தேடாமல் காக்கிறீர். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வடைந்து எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி நீர்மாட்சியோடு வருவீர். நீர்மாட்சியோடு வருவீர். அப்போது கழிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர். மெய்வாக்கியம் அடைவேன். நீர்மாட்சியோடு வருவீர். அப்போது கழிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர். மெய்வாக்கியம் அடைவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்து எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். Once again கரங்களை உயர்த்தி எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். தம்பி தீமோத்தேயு ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் எங்கள் ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடி கொண்டிருக்கிறதற்காய் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நல்ல சங்கீதத்தோடு கூட ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தில் உள்ள வெளிச்சம் ஆண்டவரே எங்களுக்குள் பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சங்கீதக்காரன் ஆண்டவரே எங்கள் பாவத்தை ஆண்டவரே நாங்கள் மறைக்காமல் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்டபோது எங்கள் பாவத்தின் தோஷத்தை எல்லாம் நீர் மன்னித்ததற்காய் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையான பிரசன்னத்துக்குள்ளாய் உம்முடைய சபையை தருகிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவரே உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையான பிரசன்னத்துக்குள்ளாய் உம்முடைய சபையை தருகிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு உத்தம இருதயத்தோடு ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் உம்முடைய சமூகத்திலே சபையை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எஞ்சுள்ள வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சந்தோஷம் உள்ளவர்கள் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த சத்தம் போதாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்படியே அமரலாம். Praise the Lord. நம்முடைய நேரங்கள் முதல்ல பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டு தொடர்ந்து பிள்ளைகளுடைய பாட்டை பாடுறதுக்குள்ள டைமை பார்க்கலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் தேர் இஸ் எ டைம் கவுண்ட். Praise the Lord. ஐ வெல்கம் பாஸ்டர் பேர் പാസ്റ്റർ സുനിൽകുമാർ നമ്മുടെ നടുവിൽ വന്നിട്ടുണ്ട്. ദൈവനാമത്തിൽ സ്വാഗതം ചെയ്യുന്നു. നമ്മോടുകൂടെ ദൈവത്തിൻ്റെ വചനത്തോടുകൂടെ നിൽക്കുന്നതായിരിക്കും. ഐ വെൽക്കം പാസ്റ്റർ. വെൽക്കം. പ്രൈസ് ദി ലോർഡ് ജീസസ്. Praise the Lord. Praise the Lord.